இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஒரே கான்ட்ரவர்சியாக என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்கே அண்ணன் வந்து கொட்டுக்காலோட ஆடியோ லான்ச்சில் பேசின அந்த கான்ட்ரவர்சி ஸ்பீச் தான். அப்படி என்ன தான் அவர் தனுஷை தாக்கி பேசிட்டாரு, டி அண்ணனை தாக்கி அப்படி என்ன தான் அப்படி சொல்லிட்டாரு, ஏன் அப்படி டி ஃபேன்ஸ்லாம் இப்படி கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துருவோம். நமக்கு விளம்பரம் பிடிக்காது என்னங்க ஃப்ரெண்டு. நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. நான் யாருக்கும் வாழ்க்கை கொடுத்தேன்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா என்ன அதுமாரியே சொல்லி பழகிட்டாங்க. அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது அப்படின்னு எஸ்கே என்ன பேசியிருக்காப்புல. அவர் இப்படி பேசுறதுல ஏதாவது தவறு இருக்கா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில பல ஃப்ளாஷ்பேக் வீடியோலாம் பார்க்க வேண்டியது இருக்குது. நல்ல படம் கொடுத்தவர் தனுஷ் சார். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் படிங்க, எப்போ வேணாலும் படிங்க, நான் சாகுற வரைக்கும் அந்த எதிர்நீச்சலை மறக்கவே மாட்டேன். நான் டெஃபினட்டாக சாகுற வரைக்கும் எதிர்நீச்சலை மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காப்புல. இப்போ என்னாச்சு, எதிர்நீச்சலை மறந்துட்டாரா இல்லை இது முன்னாடி இது மாதிரி பேசணுன்றதை மறந்துட்டாரா? என்ன சிவகார்த்திகேயன் இம்ப்ரெஸ் பண்ணாரு, அது தனுஷ் வந்து இவ்வளவு கோடி நான் மேல போடுறேன் அப்படின்னு முன்னுக்கு வந்தாரு. வாட் இஸ் திஸ்? இல்ல அவர் நம்பினாரு. நான் 3ல பண்ணதை விட 3ல பண்ண ரோல் வந்து எனக்கு வந்து கரெக்டான ரோல் இல்ல. அது நான் அதை தாண்டி வந்து எனக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு அவர் நம்பினாரு. ஃபர்ஸ்ட் எனக்கே அந்த நம்பிக்கை இல்லை. ஃபர்ஸ்ட் அவர் அதை நம்பினார். கரெக்ட் தாங்க, எஸ்கே என்ன பேசுனதுல எந்த தப்பும் இல்லை. அப்போ ப்ரொடியூசர் தேவைப்பட்டதா அப்படி பேசணும். இப்போ நாங்களே ப்ரொடியூசர் ஆகிட்டோம், நாங்கள் எப்படி வேணா பேசுவோம். என்ன எஸ்கேண்ணே கேட்டிங்க, கனா வந்து நான் அருண்ராஜா மேலே வச்ச நம்பிக்கைனா அது வந்து தனுஷ் சார் எதிர்நீச்சல் என் மேலே வச்ச நம்பிக்கை தான். அது என்ன எஸ்கேண்ணே இப்போ அந்த நம்பிக்கை எங்கன்னு போச்சு? நான் இப்போது சிவகார்த்திகேயன் எங்கே பார்க்குறேன்னா, நான் ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி நான் எங்கே இருந்தனோ நான் சிவகார்த்திகேயன் அங்கே பார்க்குறேன். அண்ட் ஃப்ரம் வாட் எவர் லிட்டில் ஐ நோ அபவுட் திஸ் ஆர்ட், இன்னும் ஒரு 5 இயர்ஸில் அவர் எனக்கு மேலே கூட இருப்பார். ஸோ அதுக்கான வாய்ப்பு கூட. How sweet. அவர் ஃப்ரெண்டுக்கும் மேலேன்னாரு. அவர் எனக்கு தம்பி, ஃப்ரெண்டுக்கும் மேலே தான், அதுக்கும் மேலே தான். அப்படி தான் நான் சிவாவை பார்க்குறேன். ஆமாம் மக்களே, டிஎன்ஐ எப்பயாவது நான் தான் சிவகார்த்திகேயனை வளர்த்து விட்டேன், நான் தான் அனிருத்துக்கு வாய்ப்பு கொடுத்தேன்னு எதாவது மேடையில் சொல்லியிருக்காரா? அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொல்லி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை. பட் ஏன் எஸ்கே ப்ரோ வந்து அப்பப்போ இது மாதிரி பண்ணாதீங்க, இது மாதிரி பண்ணாதீங்க, நீங்கள் தான் வளர்த்து விட்டேன்னு சொல்லாதீங்கன்னு அப்பப்போ சொல்லி காட்டியிருக்காப்புல. ஏன் இது மாதிரி பண்ணிகிட்ருக்காரு? ஒருவேளை நம்மளுக்கு வெளியே தெரியாமல் உள்ளே ஏதாவது கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கா என்னன்னு நமக்கு தெரியல. என்னை கூப்பிட்டுட்டு, சார் உங்கள் அசிஸ்டன்ஸ் யாராவது இருந்தால் எனக்கு கதை சொல்லுங்க, காமெடி கதை சொல்லுங்க சார். நான் கேட்டேன், தனுஷ் காமெடி பண்ணுறீங்களா நீங்கன்னு கேட்டேன். இல்லை சார் எனக்கு இல்லை சார், சிவகார்த்திகேயனுக்கு அப்படின்னாரு. நான் கேட்டேன், ஓ அப்படியா, சிவகார்த்திகேயன் லீடா வச்சு பண்ணு சார், பயங்கரமான டேலண்ட் சார், பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கு சார் அப்படின்னாரு. அடையாளப்படுத்த நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. பிறகு வாழ்க்கையில் பிரபலமாகிறதுக்கு, ஃபேமஸ் ஆகிறதுக்கு 2 வழி இருக்குங்க. ஒன்று, கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்சு சாதிச்சு முன்னுக்கு வந்து ஒரு உச்சத்தில் நிற்கிறது. இன்னொன்று, அப்படி உச்சத்தில் இருக்கிறவங்கள அட்டாக் பண்ணி பேசுறது. தேவைப்படும் போது ஆமான்னு சொல்லிட்டு தேவையில்லைன்னதும் இல்லைன்னு சொல்கிற நீ எங்க? உங்களுக்கு அடையாளப்படுத்த நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. எப்போ கேட்டாலும் இல்லைங்க, நான் எதுவும் பண்ணலைங்கன்னு சொல்கிறேன். அவர் எங்க? ஏன்னா தனுஷ் அவர்கள் வந்து நிறைய பட்டிங் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணுறாரு. பட் அவங்க வந்து அந்த லேடரை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அளவுக்கு தேங்க்ஃபுல்லாக இல்லையோ அப்படின்ற மாதிரி மக்கள் பார்க்குறாங்க. ஸோ வாட் யூ வாண்ட் டு டெல் ஃபார் அதெல்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லை. அவங்கவுங்களுக்குன்னு அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது, அதை அவங்கவுங்க வாழணும். யாரும் யாருக்கும் நன்றியோடு இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தும் எதுவும் பண்ணலை. அப்படி யாரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ரெக்ரெட் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி? நான் தப்பே பண்ணலைங்க. நான் பண்ணதெல்லாம் சரிங்கிறது அவங்கவுங்களுடைய வெற்றியில் தெரியும் உங்களுக்கு. தனுஷ் சார் எப்பவுமே நான் ரெஸ்பெக்டோட தான் வச்சுக்கேன். என்னைக்குமே அவர் என்கிட்ட நல்லா பழகுறான்றதுக்காக தோல்ல கை போடணும்னு நினைச்சதே கிடையாது. அவர் ஒரு சீனியர் ஆக்டர், அந்த ரெஸ்பெக்ட் எப்பவுமே இருக்கும். நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை.